அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளானில் டெஸ்ட் 18க்கு நம்ம தமிழில் கலைச்சொற்கள் தான்ப்பா கொடுத்துருந்தோம். அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கலைச்சொற்களை பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பயணப்படகுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்ரிஸ், கடற்பயணம்னா வாயேஜ், கலப்படம் அப்படின்னா அலட்ரேஷன், பண்டம் அப்படின்னா கமாடிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான விடையை பொறுத்துக, அதாவது நம்ம கொடுத்துருக்க கலைச்சொற்களில் பொறுத்துக மாதிரி பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல், ஏவுகணைனா மிசல், கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான கலைச்சொற்களை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. 2 கலைச்சொற்கள் கொடுத்துட்டு அதுக்குரிய கலைச்சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்கப்பா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுக்கணும். செகண்ட் சொன்னதுக்கு செகண்ட் ஆன்சர் தான் கொடுக்கணும். மாற்றி எடுத்தோம்னா அது தப்புப்பா. இதிலே பாருங்கள், கன்சியூமர், ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமருக்கு நுகர்வோர் அப்படிங்கிறது தான் வரும். ஏன்னா ஆண்டர்ப்ரனருக்கு தொழில் முனைவோர்னு வரும். அதே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தொழில் முனைவோர் நுகர்வோர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நமக்கு தப்பாயிரும்பா. நம்ம இஷ்டத்துக்கு ஆன்சர் பண்ணோம்னா தப்பு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, செகண்ட் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு கவனமாக கொஸ்டினை படித்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர், தொழில் முனைவோர் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் பேஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா வையக விரிவு வலை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சொல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மென்பொருள் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காற்று அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான இணையை தெரிவு செய்க. புதர் அப்படின்னா திக்கர் அப்படிதான்ப்பா ரைட்டு. ஏன்னா நமக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு வரும்போது நமக்கு ரிச் அப்படிங்கிறது வராது. அதனால் இந்த இருக்கிற 3மே சரியாக வராது. புதர் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. கொடுத்துருக்கிறதுல அவங்க நமக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்டினென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டம் அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கான்வர்சேஷன் அப்படிங்கும்போது அது என்ன தமிழ் கலைச்சொற்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா உரையாடல் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறதுக்குரிய கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். மைக்ரேஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலசை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். மைக்ரேஷன் அப்படின்னா நமக்கு வலசை அப்படிங்கிறதான் கரெக்டு. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி வானிலை, நகர்தல், புகலிடம்னு கொடுத்துருக்காங்கப்பா. கலைச்சொற்களை ரொம்ப தெளிவாக பார்த்துருங்க. 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. 15 மார்க் நம்ம சொல்லையாக எடுக்கக்கூடிய ஏரியா. கவனமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எம்பலம் அப்படின்னு சொல்லி தமிழ்லையே கொடுத்துருவாங்கப்பா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எம்பலம்னு இங்கிலீஷில் கொடுக்காம தமிழ்லையே கொடுத்து அதுக்குரிய கலைச்சொற்களை கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கும் ரெடியாக இருக்கணும். சரிங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ எம்பலம் அப்படின்னா சின்னம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். டெரிட்டரி அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் பாருங்கள். இதில் கலைச்சொற்கள் அவங்க கொடுத்துருக்க 4மே சரிதான்ப்பா. கோனிக்கல் ஸ்டோன்னா கும்ளிக்கல் கரெக்டு தான். இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம் கரெக்டு தான். டிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம் கரெக்டு தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கரெக்டு தான். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் கலைச்சொற்களுக்கு அதாவது நேராக தான்ப்பா பொருந்திருக்கு. ஆனால் கொஸ்டினில் பாருங்கள் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அலுவலகம் சார்ந்து எந்த கலைச்சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்படி நம்ம இந்த கலைச்சொற்களில் பார்க்க போனோம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஆன்சர் வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம எழுதணும். சரிங்களா? அந்த புரிதலோடு நம்ம அணுகுனாதான்ப்பா நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் பார்த்து என்ன எலிமினேட் பண்ணணும்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அலட்ரேஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு
ஹோமோகிராஃப் அப்படிங்கிறதுக்கு இணையான கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற கலைச்சொற்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், நூல் அப்படிங்கிறதுக்குரிய கலைச்சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எஸ்கலேட்டர் அப்படிங்கிறதுக்குரிய கலைச்சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க 4 கலைச்சொற்களில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, வாட்ஸ்அப் புலனம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஆப் அப்படின்னா செயலின்னு வரும், இங்கே முகநூல்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. சர்ச் என்ஜின்னா தேடுபொறி வரும், இங்கே மின்னஞ்சல்னு கொடுத்துருக்காங்க, தவறு. டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை செயலின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புலனம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போது 1 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி அப்படின்னா முகவாமை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதள வணிகம் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள், கில்டு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக குழு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பேட்டன்ட் அப்படிங்கும்போது காப்புரிமை. கான்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம். டெரிட்டரினா நிலப்பகுதி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ பொறுத்துக்கப்படி பார்த்தீங்கன்னா 4321 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவிலைசேஷன் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் என்னென்னா நாகரிகம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதில் நீங்கள் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் பார்த்துருப்போம்ப்பா. ஆனால் இதில் பொறுத்துக சரியானதை தேர்ந்தெடுக்க எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 25 × 4 உங்களுக்கு எவ்வளோ கலைச்சொற்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 25 தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதில் பொறுத்துக வடிவில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து தவறானதை தேர்ந்தெடுக்க எல்லாமே கொடுத்துருக்கோம். மொத்தமாக உங்களுக்கு ஒரு 350 கலைச்சொற்கள் தான்ப்பா இருக்குது. 6th 2 +2 புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக் எல்லாமே சேர்ந்து ஒரு 350 கலைச்சொற்கள் தான் இருக்குது. அதை எல்லாமே நடத்தி நம்ம வீடியோவாக கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலைச்சொற்களோடைய டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.